இந்த வாரம் என்னன்னே தெரியல. ஏகப்பட்ட சினிமா அப்டேட்ஸ் குடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு அத ஒரு லிஸ்ட்டு ஒரு ஆர்டர் படி நம்ம அத பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு கேட்டோன்லேருந்து போயிடலாம். கேட்டோன்ல வந்துட்டு இந்த படம் இப்போ தான் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டுட்ருக்கு. ஓகேங்களா? தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஆக்சுவலாக வந்துட்டு தளபதி படம்னாலே எல்லாரும் மேபி பார்ப்போம். ஓகேங்களா? யாரும் இருந்துட்டு இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. தளபதி எல்லாம் ஒன்று தான். இந்த படம் வந்துட்டு இப்போ குளோபலாக வந்துட்டு 300 கோடி தொட்டிருக்கு. ஓகேயா? நோட்டபுளாக பார்த்தா கூட இந்த படம் தளபதியோட அதாவது டோட்டல் டைம்லைன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அவரோட 4வது படம் 300 கோடி இந்த டைமில் வந்துட்டு ரீச் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த விஷயத்தை இங்கே எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. குருவி படத்தில் வந்துட்டு த்ரிஷா மேமுக்கு ஒரு தம்பி கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருப்பான்ல அவங்க கூட இந்த படத்தில் நடிச்சிருக்கானப்பா. அண்ட் ஆல்சோ ஆக்சுவலாக நான் வந்துட்டு இன்னும் கோட் படம் பார்க்கல. ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த போஸ்ட்டை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஹீரோயின் ஸ்னேகாவுக்கு பதிலாக நயன்தாராவை தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு சில காரணங்கள்னால ஸ்னேகா தான் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அரவிந்த் சாமி அண்ட் மாதவன் வேர் இனிஷியல் சாய்ஸ் ஃபார் மைக் மோகன் ரோல் இது அந்த படத்தில் இருக்கா? அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வெங்கட் பிரபு சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் எதுவும் தேவையில்லை, எனக்கு நல்லாதாங்க கரெக்டாக கடைசியில் தான் வந்துட்டு தளபதி வெர்சஸ் தளபதி அந்த ஓகே அந்த ஒரு சீனே இருக்கட்டும் அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்காரு. யோ என்னையா சொல்கிறீங்க? இந்த விஷயத்தை வந்துட்டு நான் இப்போ தான் கவனிக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு ஜெய் பீம் வேட்டைன் இந்த படத்தோட டேரக்டர் தான் வந்துட்டு ஞானவேல் சார். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் இந்த 2 ப்ராஜெக்டையும் அதாவது வேட்டைன் தான் அதோட இப்போ கரண்டாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு நாள் வந்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கு ரிலீஸுக்கு அப்புறமா அவர் வந்துட்டு ஒரு படத்துக்கு கமிட் ஆகிருக்காரு. ஸோ அந்த படம் யார் பேஸ் பண்ணி எடுக்க போகிறாரு அப்படின்னா சரவணபவன் ஓனர். ஓகேங்களா? அவரை வச்சுட்டு ஒரு படம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ டைட்டிலே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு தோசை கிங். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் யாருக்குமே இல்லை. தோசை கிங்னு வந்துட்டு பேர் வச்சுருக்காங்க. ஸோ கேஸ்ட்டையும் அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது வேட்டைன். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே இந்த படத்தை வெயிட் பண்ணுறீங்க. இதுக்கு இப்போ தான் வந்துட்டு ரீசெண்டாக மனசில் பாட்டு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, என் மனசு தொட்டு சொல்லியும் பாட்டு வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. நானே வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக ஆசை கூட பாட்டு அந்த வைப்லேருந்து வெளியே வந்திருக்கேன். இப்போ கொஞ்ச நாளத்துக்கு இனி இந்த பாட்டு தான் வைப்பில் இருக்க போகுது. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா வேட்டையின் படத்தோட ஆடியோ லான்ச் வந்துட்டு எங்கே நடக்க போகுது அப்படின்னா நேரு ஸ்டேடியமில் நடக்க போகுது. ஓகேங்களா? நேரு ஸ்டேடியமில் என்னைக்குன்னா வந்துட்டு இன்னைக்கு செப்டம்பர் 20 நடக்க போகுது. யாரெல்லாம் போகிறீங்க? என்னையா பண்ணுறீங்க? எத்தனை நாள் தான் ஆச்சு? ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் டீம் அதாவது விடாமுயற்சி படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் வந்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணி அதாவது அந்த படத்தை இப்போ லாக் பண்ண போகிறாங்களாம். அதாவது ரிலீஸுக்கு ரெடி பண்ணி லாக் பண்ண போகிறதா வந்துட்டு ஒரு பேஜ் அடிபட்டுருக்கு. இதோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் 2 வாரத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் வருதா இல்லையான்னு. அடுத்த என்ன சொல்கிறீங்க? இது எப்போ நடந்துச்சுன்னே எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. இந்த விஷயத்தை நான் வந்துட்டு இப்போ தான் பார்க்குறேன். அதாவது விஷயம் என்னென்னா அர்ஜுன் தாஸும் அதித்தி சங்கருமா சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த விஷயம் அந்த படம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் ரேப் ஆகிருக்கு. அதாவது இப்போ தான் இன்றைக்கின்னு வச்சுக்கோங்க, இல்லைனா அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது ஒரு 2 நாள் கழிச்சு கூட இருக்கலாம். ஓகே, இந்த படம் இப்போ ரீசெண்டாக ரேப் ஆகிடுச்சு. டேரக்ஷன் வந்துட்டு இது வந்து டெபியூட் டேரக்ஷன் தான். ஓகேங்களா? ஒரு ஸ்ரீகாந்துங்கிற டேரக்டர். மியூசிக் வந்துட்டு ஹிருதயம் படத்துக்கு மியூசிக் போட்டாங்கல்ல, அது வந்துட்டு மாலிவுட் சைடு, புரியுதா? கேரளா சைட் அந்த படத்தில் உள்ள ஒரு மியூசிஷியன் தான் அப்துல் வஹாப். ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் கம்பெனி இது நம்ம கேட்டோன் அந்த சைடில் வரும். $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குட் நைட் லவ்வர் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் சைடு தான். நல்லா இருந்தால் சரிங்க. ஆனால் அர்ஜுன் தாஸ் ஒரு லவ் ஃபேமில் நான் பார்க்கணும், ஒரு படம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு டோலிவுட் இண்டஸ்ட்ரி சைட் போனோம் அப்படின்னா தேவரா. ஓகேங்களா? இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக இது ஒரு பேனடின் படம் தான். எல்லா லாங்குவேஜிலும் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ சத்தியமாக அனிருத் மியூசிக் போட்டனால அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக இந்த படத்துக்கு நானும் வெயிட் பண்ணுறேங்க. ஏன்னா ட்ரெய்லர் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. நல்லா தாங்க இருந்துச்சு. ட்ரெய்லர் ஒரு ஃபார்மில் கரெக்டாக இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா இந்த படத்தோட ரன் டைமும் வந்துட்டு சென்சார் அதாவது UA சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. அண்ட் ஆல்சோ ரன் டைம் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 2 hours 57 minutes. போதும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இவ்வளோ தான் அப்டேட்ஸ். அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக அப்டேட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன். ஓகேங்களா?